எல்லா சோசியர் என்ன சொல்லுவார், கடனா இருக்கு சாமி, அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ. ஏதாவது ஒரு சாமியார் வேலைக்கு போன்னு சொல்லியிருக்காரா? சொல்கிறது பாருங்களா. ஒரு அம்மா சாதத்தை கொடுத்த உடனே சோசியர் வாங்கி சொல்கிறார், 3ஆம் இடம் சூலம், 7ஆம் இடம் சுக்கிரமேடு, சூலமேடு, பீலமேடு பார்த்துட்டு இந்த வருஷம் எப்பயாவது ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வாம்மா, வெட்டுக்கு அந்த அம்மா சாதத்தை பிடிச்சி. என் சொந்த ஊர் அதே சாமி, நாங்கள் 7 தலைமுறை அங்கே தான் இருக்கோம். அடுத்த பக்கத்தை பெரட்டிட்டு சொல்கிறார், 4ஆம் இடத்துல உனக்கு சனி இருக்கனால இந்த வருஷம் உனக்கு ஒரு அழகான ஆம்பளை பெண் பிறக்குமா. மறுபடியும் சாதத்தை பிடுங்குச்சு. எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 13 வருஷம் ஆச்சு சார். ஆண்கள் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, சார் ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்களா சார், அந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்க சார், எல்லாத்துக்கும் மெஷின் தான். அன்னபாருங்க ஒரு மிஷின் வாங்கியிருக்கு சார், வேக்கம் கிளீனர், வீடை குப்பையை கூட்டுறதுக்கு ஒரு மிஷின். எங்கள் அப்பத்தாலாம் 3 அடி நீளத்துக்கு ஒரு விளக்கமாறு வச்சிருக்கு. 4 மணிக்கெலாம் காலையில் எழுந்திரிச்சு குனிஞ்சு கூட்டிக்கிட்டே போச்சுன்னா 3ஆவது தெருவுக்கு போயிடும். அங்கேருந்து அப்புறம் வாடகைக்கு எடுத்து மறுபடியும் கூட்டு வந்து விடுவாங்க, இங்கிட்டு கூட்டிட்டு இங்கிட்டு போயிடும். அப்படி வேலை செஞ்சாங்க. 90 வயசு இருந்தாங்க. இதான அது உண்மையிலே உடல் ஆரோக்கியம் யாருக்கு இருக்கோ அவன் தான் கொண்டாட்டமான வாழ்க்கை. இன்றைக்கி அப்படி இருக்கா? வேக்கம் கிளீனர் வாங்கி பிளக்க சொருகி 1 2 3ன்னு சுவிட்சு பாயிண்ட் வச்சுட்டு சுவிட்சை போட்டுச்சு. போட்டோன்னே குப்பை புறம் முடிஞ்சிருச்சு. மிஷினை போட்டு அந்த பிள்ளை அப்படியே அந்த வேக்கம் கிளீனர் கொண்டே போகுது. அந்த நேரம் அவங்க பெரியப்பா வாசலில் வந்து, என்ன பாரதி அப்படின்றாரு. டப்புன்னு வேட்டியை காணாம். பாயிண்ட் 4ல் வச்சதுனால 7ல் வச்சு அவரே காணான்னு இருப்பார். மிஷின் இருப்பார். திண்டாட்டம் அவர் ஆரம்பித்த மாதிரி கொண்டாட்டது. ஏன் நான் தொடக்கத்தில் சொன்னது எது மிகைப்பிடித்து சொல்ல, ஆகச்சிறந்த பேச்சாளர் அவங்களுக்கு அடையாளம் கொடுத்து அதை உண்மையாக்கியிருக்காங்க மேடையில். இப்போ அடுத்த தம்பிக்கு கொஞ்சம் பயமும் நெருக்கடியும் கூடனால 1.5 லிட்டர் தண்ணி இப்போ காலி பண்ணியிருக்கான். போவேன் என்ன செய்ய போகிறோமோ எது செய்ய போகிறோமோன்னு சொல்லி அதே ஆதரவை அந்த தேவகோட்டை தம்பிக்கும் நீங்கள் கொடுக்கணும். லட்சுமி நாராயணன் நல்ல அருமையான ஒரு பேச்சாளர். தேவகோட்டை மக்களுக்கு நம்ம திருநெல்வேலி மக்கள் ஒரு கையெழுத்தில் கொடுத்தா சந்தோஷம். தமிழ் எதிலும் தமிழ் எண்ணும் நிலை வேண்டும். எங்கள் கவி பாரதி எண்ணப்படி வேண்டும். சங்கத்தமிழ் மதுரத்தமிழ் முத்து தமிழாக தமிழே என் உயிராகி உணர்வாகி மூச்சாக வேண்டும் என்று அன்னை தமிழை போற்றி பணிந்து என்னுடைய உரையினை துவங்குவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா உற்சாகமா ஒரு தடவை கை தட்டலாம். நடுவர் அவர்களே, இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான எண்ணெய் வகைகள் இருக்கு. நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், கடலெண்ணெய், இதெல்லாம் சிறப்பான எண்ணெய் இல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எண்ணெயிலேயே சிறப்பான எண்ணெய் என்ன தெரியுமா? திருநெல்வேலியிலே இருக்கிற பி எண்ணெய். நடுவர் அவர்களே, திருநெல்வேலியில் இருக்கிற அற்புதமான ரசிகர்களை பார்த்து இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். நீ கேட்டுக்கிட்டே நாங்க பதில் சொன்னா தானே. இப்ப நான் கேட்க போற கேள்வி இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, நீட் தேர்வு, எம்பிபிஎஸ், குரூப் 2, குரூப் 4 எதுலையுமே வரல. அவ்வளவு ஈஸியான கேள்வி உங்களை பார்த்து கேட்க போறேன். கேட்கலாமா? எல்லாரும் ரெடியா? உங்களுக்கான கேள்வி. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அங்க ஒரு அக்கா உன் கேள்வியில தீய வைக்க அப்படிங்கிறாங்க. எதுக்காக இந்த கேள்வியை கேட்டேன் தெரியுமா? ஒரு அம்மா மண்ணனை வாங்க போ தீ வைக்கிறதுக்கு. ஏன் இந்த கேள்வியை கேட்டேன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே அறிமுகம் இல்லாத ஒரு ஆளை நாம் சந்தித்தால் கூட அறிமுகமான அடுத்த நொடியிலேயே அவர்களை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற ஒரே இனம் நம்முடைய தமிழ் இனம் என்கிற காரணத்தினால். ஆனா அந்த விருந்தோம்பல் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் இருக்கா நடுவர் அவர்களே? நான் இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? நீங்க கொடுத்திருக்கிற தலைப்புல பேசுறதுக்கெல்லாம் நான் வரல. உங்களுடைய பெருமையை பேசுவதற்காகத்தான் நான் இந்த திருநெல்வேலி மண்ணுக்கு வந்திருக்கிறேன் நடுவர் அவர்களே. அது வாட்ஸ்அப் கூட பேசி அனுப்பிச்சு விடுப்பா. பருப்பு கடையும் மத்தே எடுத்தொன்ன பருப்பா. பருப்பு கடையும் மத்தே சாரப்பாம்பு புத்தே. ஐயா ஒரு நடுவர் எப்பயா சாரப்பாம்பு புத்து, சாரப்பாம்பு என்னைய புத்துல இருந்திருக்கா சார்? என்ன ஸ்கிரிப்டே ரொம்ப தப்பா இருக்கே. அரளி பூங்கொத்தே. ஐயோ, எங்கள் தமிழ்நாட்டு மக்களை இடைவிடாமல் சிறைப்பலையிலே மிதக்க விடுகிற எங்கள் அண்ணன் மதுரை முத்தே, உங்கள் கைத்தட்டல்கள் மூலம் நடுவரை நாங்கள் மனசார வாழ்த்துறோம். பூரா நான் சிங்கிங் டைலாக்காக தான் இருக்கு. சாரப்பாம்பு புத்தே, நல்ல பாம்பு தான் புத்துல இருக்கும். இன்னும் அரளி விதை கொத்தே. இந்த உலகத்துல யாரோட வெயிட் வேணாலும் கூடும் குறையும், ஆனா உங்க வெயிட் மட்டும் என்னைக்கும் கூடவே கூடாது. ஏன்? குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன் தெரியுமா? என்னை மாதிரி கோடான கோடி ரசிகர்களுடைய மனசுல நீங்க டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கீங்களே, அப்புறம் எப்படி சார் உங்க வெயிட் கூடும்? இவ்வளவு ஓடியும் சுகர் குறைய மாட்டேன் தம்பி. ஆனா சத்தியமா சொல்றேன் சார்,
திருநெல்வேலியை சுருக்கினால் திரு இல்ல, இப்படி சொன்னா ஒன்றும் சொல்ல முடியாது அதுக்கு. அப்படியா? திருநெல்வேலியை சுருக்கினால் நெல்லை. உங்களை போன்ற ஒரு நடுவர் 7 உலகங்களிலும் இல்லை. ஐயோ, நான் ஒன்று அனுப்ப முடியாது. போனவே நீ வச்சுக்க, நீயே அனுப்பிக்க ஜிபேல. திருநெல்வேலிக்கு ஃபேமஸ் அருவா. உங்களை போல நகைச்சுவையை அள்ளி யாருங்க தருவா? ஐயோ, படபடன்னு வருது எனக்கு. இன்னைக்கு பூரா குளுக்கோஸ் ஏத்தன் போலயே. எனக்கு இல்லை, உனக்கு. மற்றவங்க சொல்ற நகைச்சுவைக்கும் உங்க நகைச்சுவைக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? ஒரு ஆள் ஜோக்கு சொல்லி அதுக்கு சிரிப்பே வரலன்னா அது முத்துன ஜோக்குன்னு அர்த்தம். ஒரு ஆள் ஜோக்க கேட்டு ஊரே விழுந்து விழுந்து சிரிச்சா அது எங்க முத்தண்ணன் ஜோக்குன்னு அர்த்தம். கீழே ஒரு ஆள் பார்க்குறாரு, பேமெண்ட் கொடுத்து கூப்பிட்டு வந்து நாங்கள், நீங்கள் புகழ் இருக்காடா உங்களுக்கு இவ்வளோ ஒரு மேலே கொடுத்தோம். அவர் தம்பி நான் எதுவும் கொடுக்கல, அவராக எழுதிட்டு வந்திருக்கார். ஏன்னா அடுத்த 5ஆம் தேதியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவர் ரெடி பண்ணிட்டார். உங்க எல்லாத்தையும் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்குறேன் சார். எனக்கு எத்தனை வயசு இருக்கு யாராவது சொல்லுங்க பாப்போம். 40ஆ சார்? என்ன சார் இப்படி அவமானப்படுத்துறாங்க? என்ன 40 அவருடைய பையனுக்கு, இவருக்கு என்ன சார்? இதெல்லாம் அநியாயம் சார். நான் பதில சொல்லிடுறேன் சார். ஆனால் சொல்லிட்டீங்க, நெருக்கி வந்தீங்க. 40 பையனுக்கு, இவருக்கு சொல்லுங்க. என்னுடைய உண்மையான வயது 25. கை தட்டுங்க. இதை 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். அப்ப அவர் இங்க வரல, அதான் வந்தப்ப சொல்றார். எனக்கு வயசு 25 ஆயிருச்சுல்ல. எனக்கு வாழ்க்கையில எந்த கவலையும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த சோகமும் இல்ல. 24 மணி நேரமும் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காரு. டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் சொல்லணும் அப்படின்னா எனக்கு வயசு 25. சைலன்ஸ் வெளியில உடைக்க கூடாது ஜோக்க. எனக்கு வயசு 25. எனக்கு வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சோகமும் இல்லை. 24 மணி நேரம் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இதுக்கு ஏதாவது கவுண்டர் இருந்தா போட்டோ நல்லா இருக்கும் சார். அவர்களே இல்லை, அப்படி இல்லை சார். ஆண்களுக்கு மட்டும் நிறையா நோய்கள் வருது, கஷ்டப்படுறாங்க. ஆண்கள் மட்டும் ஏன் திண்டாட்டமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஏன் பெண்கள் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்காங்க தெரியுமா? பெண்களுக்கு பொண்டாட்டி இல்லை, அதனால் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவ்வளோதான் சார். கல்யாணம் ஆன ஆண்களுக்கெல்லாம் 2 பிரச்சனை சார். ஒன்று பொருளாதாரம், 2வது பொருந்தாத தாரம். உண்மையா இல்லையா நடுவர் அவர்களே? இதுக்கே நீங்கள் 6ஆம் தேதி வந்து அவார்டை வாங்கிக்கோங்க. இந்த உலகத்திலேயே வேகமா தீந்து போற 3 விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று உருளைக்கிழங்கு சிப்ஸ், 2வது ஆண்ட்ராய்டு போன்ல இருக்கிற சார்ஜ், 3வது கல்யாணம் ஆன ஒவ்வொரு ஆம்பளைங்களோட பர்சுங்க. உண்மையா இல்லையாங்க? இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதரவு கொடுக்க வேணாமா சார் நீங்க? இல்லை, பர்சு இருந்தால் தானங்க ஆதரவு தர போறாரு. ஒரு ஆள் பர்சு வாங்கிட்டாரு, பணம் இல்லை பாவம். ஏன் சார்? ஜீன்ஸ் பேண்ட்டை யாருக்காக கண்டுபிடிச்சா? ஆண்களுக்காக. போட்டுட்டு சுத்துறது பூரா பெண்கள். டி ஷர்ட்டை யாருக்கு கண்டுபிடிச்சா? ஆண்களுக்கு. போட்டுட்டு சுத்துறது பூரா பெண்கள். ஷார்ட்ஸை யாருக்காக கண்டுபிடிச்சா? ஆண்களுக்கு. போட்டுட்டு சுத்துறது பூரா பெண்கள். ஆண்கள் நாங்க பெண்களுக்காக ஆடைகளை கூட விட்டு கொடுத்துருக்கிறோமே, பெண்கள் நீங்க குடும்பத்துக்காக ஆடம்பரத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கீங்களா? அப்புறம் எப்படி சார் வாழ்க்கை இன்னைக்கு கொண்டாட்டமா இருக்கும்? நான் கேட்கிறேன். சுதந்திர தினம் என்னைக்கு நடுவர் அவர்களே? ஆமா, ஆகஸ்ட் 15. தப்பு சார். சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 கிடையாது. ஆகஸ்ட் 15 இல்ல. எப்ப தெரியுமா உண்மையான சுதந்திர தினம்? எப்போ ஒரு ஆம்பளை நடு ராத்திரி 1:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தா கூட அவனை பார்த்து ஏன் லேட்டு அப்படின்னு பொண்டாட்டி கேட்காத நாள் எப்போ வருதோ அப்பதான் எங்க ஆண்களுக்கு உண்மையான சுதந்திர தினம். எப்படி அப்படின்னு ஒருத்தன் கரெக்டா 5 மணிக்கு வந்துட்டான். சரி, அப்ப என்னம்மா நேத்து 5 மணிக்கு வராம இன்னைக்கு என்ன 5 மணிக்கு வந்திருக்க? அம்மாவுக்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொத்தம் எத்தனை வித்தியாசம் வச்சிருக்கேன்னு சொல்லிருப்பா. நான் ஒரு வித்தியாசமான பேச்சாளர் நடுவர். அம்மா என்பவள் ஒரு எஃபெக்ட் சேர்க்கிறேன். அம்மா என்பவள் இட்லி மாதிரி, பொண்டாட்டிங்கிறவ தோசை மாதிரி. எப்படி தெரியுமா? நல்ல எதிர்பார்ப்போட கேளுங்க. இட்லி மாதிரி பொத்தி 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 எடுத்தா அது அம்மா, தோசை மாதிரி புரட்டி 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 எடுத்தா அவ தாங்க பொண்டாட்டி. பட்டிமன்றம் முடிஞ்சோன்னு ஒன்னே புரட்டி போட்டு இங்கே எடுப்பாங்க. அப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இந்த உலகத்திலேயே அமைதியானவர்கள் யார் தெரியுமா? இந்த நம்ம ஆடியன்ஸ் தான். இந்த உலகத்திலேயே அமைதியானவங்க
எங்க தமிழ்நாட்டு பெண்கள் தாங்க. நல்ல ஒரு தடவை கை தட்டுங்க ஆண்கள்லாம். தூங்கும்போது மட்டும். சரிப்பா தம்பி, அதான் இதே வா. ஐயோ, என்கிட்ட இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு உருப்படி. என்னுடைய இப்பதான்ப்பா என்னுடைய பழக்கமே அதுதான். சரி, டக்கு டக்குன்னு அதான் ஸ்கிரிப்டே வச்சிருக்கேன். நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இன்னொன்னு கொண்டு வந்திருக்கேன். இந்த உலகத்திலேயே பொறுமைசாலிகள் யார் தெரியுமா? எங்க தமிழ்நாட்டு பெண்கள். நல்லா கை தட்டுங்க இன்னொரு தடவை. இதுவும் சொல்லிடாதீங்க, நானே சொல்லிடுறேன். இந்த உலகத்திலேயே பொறுமைசாலிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் தான். எப்படி தெரியுங்களா? ஒரே சீரியலை 100 தடவை போட்டா கூட அதை உட்கார்ந்து முழுசா பார்க்கிற அளவுக்கு எங்க தமிழ்நாட்டு பெண்களை போல் பொறுமைசாலிகள் யாருமே இல்லை நடுவர் அவர்களே. ஒரு சீரியல் 6 வருஷம் பொறுமையா கேட்குறீங்களே, புருஷன் சொல்ற ஒரு 6 செகண்ட் பொறுமையா கேட்குறீங்களா? அதாவது என்ன அதாவது பேசாம இரு, நீ எல்லாம் பேசி எப்படி அவன் நிலம் பேச ஆரம்பிக்கல. எப்படிங்க அவன் நிலைமை? சார், எல்லாரும் சொல்லுவாங்க காதல்ங்கிறது மனசை பார்த்து வரும், மனசை பார்த்து வரும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காதல்லாம் மனசை பார்த்தா அங்கே வருது, பர்ஸை பார்த்து வருதுங்க. காதல் கூட சரியில்லையே. எனக்கெல்லாம் 25 வயசுன்னு நான் சொன்னேன்ல சார், எனக்கு 25 வயசுன்னு சொன்னேன்ல, சத்தியமாக சொல்கிறேன் சார், என் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு காதல் கூட செட் ஆனதே கிடையாது. அப்புறம் இப்படி பேசிக்கிட்டா எப்படி ஆகுங்க? வித்தியாசம் சொல்லட்டும். ஏன் நான் தேவ ஹோட்டலுக்கு வந்திருக்கேன், தேவையில்லாம வந்திருக்கேன் நினைச்சீங்களா? ஏன் ஒரு காதல் கூட எனக்கு செட் ஆனதில்ல? புத்திசாலிகளுக்கு எப்போதும் அவ்வளவு எளிதில் காதல் அமைந்து விடுவதில்லை நடுவர்களே. இப்படி சமாளிச்சுக்கிற வேண்டியதான் 70 வயசு வரைக்கும். நீங்க ஒரு ஆள் எடுத்து விட்டுக்கிறவங்க, அப்பா 70 வயசுல உனக்கு கல்யாணம் ஆகலை. இவர் புத்திசாலிக்கெல்லாம் உடனே ஆகாது சார். நீங்க என்னைக்காவது வீட்டை கூட்டிருக்கீங்களா? கால்குலேட்டர் இல்ல. வீட்டை கூட்டுனா என்ன வரும்? குப்பை. ஆனா எங்க வீட்டை கூட்டுனா குப்பை வராது, முடிதான் வரும். அதெல்லாம் நான் வெட்டின முடியல, என் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டு என் தலையில இருந்து கொட்டின முடி நடுவர்களே. சும்மா ஒரு ஆறுதலுக்காக தட்டி விடுங்க. ஏன்னா அவர் ரொம்ப அந்த எஃபெக்டோட வீட்டுல கடைசியில் பார்த்தா அமைதியான விஷயம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆம்பளையும் விதவிதமா ஹேர் ஸ்டைல் வச்சு விஜய் மாதிரி இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் பூரா முடியும் கொட்டி போய் தலைவாசல் விஜய் மாதிரி மாறிடுறானே நடுவர் அவர்களே. இந்த வாழ்க்கையில எங்கெங்க கொண்டாட்டம் இருக்கு நான் கேட்கிறேன். இந்த 2ஆம் பக்கத்தை படிங்க, அதுல நகைச்சுவைக்கான பாப்போம். ஒவ்வொரு ஆணும் வாழ்க்கையில் ஒரு சில எஸ் எதிர்பார்க்கிறான். நல்ல கவனிங்க எல்லாரும், ரொம்ப நல்ல கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ண, நல்ல கவனிங்க எதையாவது. ஒவ்வொரு ஆணும் ஒரு சில எஸ் எதிர்பார்க்கிறான். என்னென்ன எஸ் தெரியுமா? salary, சந்தோஷம், ஸ்மைல், ஸ்லீப், சோறு, இதெல்லாம் அவன் எதிர்பார்க்கிற எஸ். ஆனா அவனுக்கு கிடைக்கிற எஸ் என்னெல்லாம் தெரியுமா? செலவு, சோதனை, சண்டை, ஸ்ட்ரெஸ், சோகம். இந்த எஸ் தாங்க ஒவ்வொரு ஆம்பளைக்கும் இன்னைக்கு கிடைக்குது. இவங்க எதிர்பார்க்கிறவங்களாம் சிரிப்பு, அந்த எஸ், அந்த பூ அவங்களுக்கு கிடைக்க போறோம். ஹஸ்பண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு சார், அதுக்கு என்ன தெரியுமா விரிவாக்கம்? உங்க யாருக்காவது உங்க 2 பேருக்கு தெரியுமா? ஹஸ்பண்ட்னா என்ன தெரியுமா சார்? ஹச் ஹேண்ட்ஸம், யூ யூஸ்ஃபுல், எஸ் ஸ்மார்ட், பி பியூட்டிஃபுல், ஏ ஆல் இன் ஆல். இல்ல இல்ல இல்ல, நீங்க வேற மாதிரி நினைச்சிட கூடாது. என் நேச்சுரல், டி டியரஸ்ட். ஆனா ஒய்ஃபுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க பேசும்போது இங்க இருந்து ஒருத்தர் வீடியோ எடுத்தான்னா டி டிப்ரஷன் சொல்லும்போது எடுத்துக்கோ. என்ன ஏதோ ஸ்போக்கிள்ஸ் நடக்குது ஒழுங்க நம்ம பிஎன்ஐல ஒரு ஆள் நடத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா ஒய்ஃபுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? காரணமே இல்லாம சண்டை போடுறவ தான் பொண்டாட்டி. அதை தான் ஒய்ஃபுக்கு அர்த்தமா வச்சான் இங்கிலீஷ்காரன். எப்படி தெரியுமா? வித்தவுட் இன்ஃபர்மேஷன் ஃபைட் எவ்ரி டைம். அதுதாங்க ஒய்ஃபுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். உண்மைன்னா நல்லா கைதட்ட காப்பாற்றக்கூடாது என்ன சார்? பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சண்டைய ஆரம்பிச்சு வச்சா அவ பொண்டாட்டி. இப்ப என்னதாண்டி சொல்ல வர்ற அப்படின்னு சொல்லி சமாதானத்தை ஆரம்பிச்சு வச்சா அவன் தாங்க புருஷன். இந்த கேமரா தூக்கிட்டு கிளம்பிட்டேன். இவங்களுக்கு ஒரு கேமரா, இவங்களுக்கு ஒரு புகைப்படம். ஓங்கடாங்கிட்டு எப்படி இருக்கு பந்தல் ஒருத்து பொண்டாட்டி. என்ன வித்தியாசம்? என்ன பொண்டாட்டிக்குமா வித்தியாசம் இருக்கும்? கல்யாணம்னா என்ன தெரியுமா? ஆனா 3 கேமரா இருக்கு சார், எதுவுமே ஆன்ல இல்லை.
ஐயோ, நீ வித்தியாசம் சொல்லும் போதே ஆஃப் பண்ணவர் தான். மெமரி கார்டு எடுத்து பையில ஓட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா பக்கத்துல இருந்தா கூட பதிவாயிரும்னு. இந்த சிச்சுவேஷனுக்கு ஒன்று சொல்லவா? ஆண்களுக்கு என்ன பேரு? ஆண். கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்க அவன் ஆண், கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் ஆஃப். சரிண்ணே, பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. என்ன மைக்கில் ஆஃப் அம்மா, நீ என்ன வீராப்பா எந்திரிக்கிற? அப்புறம் பஸ் ஹாஸுக்கு என்ன செய்வ? நான் எந்திரிக்கிறேன்னா நான் 5000 ரூபா வச்சிருக்கேன், தைரியமாக எந்திரிப்பேன். தேவையில்லாத வேலை உங்களுக்கு இதெல்லாம். கல்யாணம்னா என்ன தெரியுமா தம்பி? மொத்தம் எத்தனை வித்தியாசம்? அதில் ஒரு நாளை குறைக்க முடியுமா? டைம் முடிஞ்சா? இல்லை இல்லை சொல்கிறேன். இல்லை எங்கள் டைம் முடிய போகுது, அதுக்காகத்தான். சார் நான் வந்து நம்ம மேடைக்கு சார் நான் நல்லா இங்கே பாருங்க ஒரு சிட்டை நிறைய எழுதிட்டு வந்திருக்கேன் சார். நீங்க நல்லா கை தட்டினா தான் நான் நல்லா பேசுவேன். நான் நல்லா கை நல்லா உற்சாகமாக கை தட்ட கொடுங்க. ஒரு இளைஞனை என்கரேஜ் பண்ணுங்க சார். தம்பி, சாதிக்க துடிக்கும் இளைஞன் நான். கல்யாணம்னா முதல்ல தேவையில்லைன்னு தோணும். பட்டிமன்றமே தேவையில்லைன்னு உட்காந்துருக்காரு அவர்லாம். சார் இப்படிலாம் இந்த கவுண்டர் கொடுத்தா ஏன் ஜோக்கு எடுக்காது சார். ஆமா, இப்போ எல்லா ஜோக்கும் எடுபட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க ஒவ்வொன்றுக்கும் நீங்க நல்லா சூப்பர் ஜோக்கா சொல்லி கைத்தட்டு வாங்கிடுறீங்க. நான் என்ன சார் பண்றது? சும்மாவே கைத்தட்ட மாட்டேங்கிறாங்க எனக்கு. கல்யாணம்னா என்ன தெரியுமா? முதல்ல தேவையில்லைன்னு தோணும், அப்புறம் தேவைன்னு தோணும், அப்புறம் இது நமக்கு தேவையான்னு தோணும். அதுதான் கல்யாணம். ஏன்னா இவர் தேவை கோட்டை காட்டுறதுனால. ஆஹா, ஏன் ஜோக்க நீங்க சொல்றீங்கன்னு கேட்கும் போது ஒரு ரசிகனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இது யாருமே சிரிக்கலாம், அவங்களே கண்டுபிடிச்சிருப்பாங்க இது வெறும் ஜோக்காத்தான் இருக்கும் போல. அப்படி எல்லாரும் கேளுங்களேன், உங்க எல்லாரையும் நான் இப்ப எப்படி பாக்குறேன்? சாதாரணமா தானே பாக்குறேன். ஆனா நம்ம நடுவரை நான் சாதாரணமா பார்க்க மாட்டேன், குரு 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 குருன்னு பார்ப்பேன். ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் என் குருங்க. குருங்க, கைத்தட்ட கொடுங்க, கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம் மனசுல எதுவும் வச்சுக்கிறாங்க. ஒரு 5 நாளா கொஞ்சம் புத்தி பிறண்டு போயிருக்கான் தம்பி. கீழே அவர் பார்க்குறாரு ஆர்கடி, ஏடா புத்தி பிறண்டுங்களா பட்டி முடிச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட். இது இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அவர். முத்து சொன்ன கன்ஃபார்ம் தான் போலங்க. அப்படி நான் பாதி பழமொழியே சொல்லுவேனா, நீங்க மீதி பழமொழியே சொல்லுவீங்களா? பொய் சொல்ற வாய்க்கு என்ன கிடைக்காது? போஜனம் கிடைக்காது. ஆனா அந்த பழமொழி கல்யாணம் ஆன ஆண்களுக்கு பொருந்தது. கல்யாணம் ஆன ஆண்களை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்ற வாய்க்கு தான் போஜனம் கிடைக்கும். எப்படி தெரியுமா? வீட்டில் பொண்டாட்டி சமைச்சு சோறு போடுது புருஷனுக்கு, அவன் அதை சாப்பிட்றான். சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்குது. சோறு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டாலும் நல்லா இருக்குன்னு அவன் பொய் சொல்லணும். அப்பதாங்க அடுத்த வேளை அவனுக்கு போஜனமே கிடைக்கும். அப்போ பொய் சொல்ற வாய்க்கு தானே போஜனம் கிடைக்கும். எப்படி? இது எனக்கு நானே உற்சாகத்துக்காக தட்டிக்கிறது. ஏன்னா இப்படி பட்டிமன்றத்தில் முத்து சமாளிக்கிறாரு, வெரி குட் முத்து அப்படி. உங்களுக்காக இன்னொரு பழமொழி, மதியாதார் தலைவாசல் மிதியாதே. ஆஹா, எவ்வளவு அருமையா சொல்றீங்க. ஏன்னா பட்டிமன்றம் முடிச்சு நம்மளை மிதிக்க போறாங்கன்றக்கா நான் சொல்றேன். ஐயோ, இதையும் நீங்க ஓரளவுக்கு சொல்லிட்டீங்களே ஓப்பனா. எல்லாமே சொல்லிடுவேன், நீ ஆளா மட்டும் இருந்தா போதும். ஆளா மட்டும் என்ன சொன்ன சொல்ல போற நான் சொல்லிடுவேன். மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்கிற இந்த பழமொழியை திருமணமான எந்த ஆணுமே வாழ்க்கையில் பின்பற்றவே முடியாது. ஏன் தெரியுமா? மதிக்காத வாசலை மிதிக்கவே கூடாதுன்னா ஒவ்வொரு ஆம்பளையும் வீட்டு வாசலையே மிதிக்க முடியாதுங்க. எந்த வீட்லயாவது பொண்டாட்டி மதிக்குதா புருஷனை? பாதிக்கப்பட்டவங்க கை தட்டுறாங்க பாருங்க. இந்த ஜோக்குக்கு தான் உங்களுக்கு 4500 ரூபாய் பிடிக்கிறோம். ஏன் சார்? எதுக்கோ எதுக்கோவா? இந்த 3ஆம் பக்கத்தை பற்றி படிங்க சார். ஓ, உங்களுக்காக நான் எது பெஸ்டா சொல்லலாம்னு தேடிட்டு இருக்கேன். அப்படின்னா அது பேப்பர் கீழே தான் வைக்கணும். இங்க என்னைய மாதிரி இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்க? யாரும் இப்படி எல்லாம் இருந்து பார்த்ததில்ல. உங்கள 90s கிட்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க. ஆஹா, சூப்பர் சூப்பர். தெரிஞ்சிருந்தா முதல்ல இதை சொல்லிருப்பேன் சார். உங்க ஸ்டைல்ல ஒரு பாட்டிலாம் என்னன்னு தெரியாமல 85 வயசு தூக்கு 90s கிட்ஸ் அப்படி அப்படின்னு. சார் இன்னைக்கு இருக்கிற பையன்லாம் கேம் விளையாடுறான் சார். இன்னைக்கு இருக்கிற இந்த கால வாழ்க்கை கொண்டாட்டம் சொல்றீங்களா சார்? கேம் விளையாடுறான். எப்படி விளையாடுறான்? அவனை விடாத, வெட்டு, சுடு, குத்து. என்னடான்னு போய் பார்க்குறேன், பப்ஜி விளையாண்டுட்டு இருக்கான் சார். ஆனால் அந்த காலத்தில் ஒரு கேம் விளையாண்டாங்க சார் 90s கிட்ஸ். நான் சொல்லுவேன், என் கூட சேர்ந்து இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் சொல்லணும். ரெடியா? 90s கிட்ஸ் எல்லாரும் ரெடியா? சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். டிக் டிக். யார் அது? திருடன். என்ன வேணும்? என்ன நகை? என்ன கலர்? என்ன பச்சை? என்னம்மா? என்ன டீச்சர்? என்ன கணக்கு? என்ன வீடு? என்ன மாடி? என்ன முட்டை? என்ன பழனி? என்ன வடை?
என்ன ஆம என்ன குளம்? ஐயா சார் உட்காருங்க சார் சார் உட்காருங்க சார். அப்புறம் அடுத்த பட்டிமன்றத்தை தூக்கிடுவாங்க சார். அவர் வீட்டுக்கு போல ஊரை விட்டே போறாரு. என்ன திரி, என்ன விளக்கு, என்ன குத்து, உற்சாகமா ஒரு கை தட்டுங்க சார் அந்த இளைஞர்களுக்காக. இதுதான் சார் அந்த காலத்து வாழ்க்கையில் இருந்த மகிழ்ச்சி. யாரும் தப்பா நினைக்க வேணாம். அவர் காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் இந்த கொரோனா டயத்தில் கொஞ்சம் லேகி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அது கொஞ்சம் பிசினஸ் படுத்துருச்சு சொல்லி இப்போ இதுக்கு வந்திருக்கார். அந்த கால வாழ்க்கைக்கு இந்த கால வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த வியாதியுமே இல்லாமல் நடமாண்டது அந்த காலம். ஸ்மார்ட் ஒர்க்குங்கிற பேர்ல உழைப்பே இல்லாம வியாதிகளோடு நடமாடி கொண்டிருப்பது தாங்க இந்த காலம். பசி வந்தப்ப சாப்பிட்டது அந்த காலம், ருசிக்காக மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருப்பது தான் இந்த காலம். இயற்கை உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அந்த காலம், செயற்கை உணவுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த காலம். ரிவர்ல குளிச்சு பவரா இருந்தது அந்த காலம், ஷவர்ல குளிச்சு புவரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இந்த காலம். கூட்டு குடும்பமா வாழ்ந்தது அந்த காலம், கூடு கூடா வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தாங்க இந்த காலம். சம்பாதிச்சு செலவு பண்ணது அந்த காலம், முதல்ல செலவு பண்ணிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்காக காலம் பூரா ஓடி ஓடி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த காலம். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து ஃபீல் பண்ணது இந்த காலம். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை அசால்ட்டா டீல் பண்ணுகிற மனிதர்கள் வாழ்ந்தது தாங்க அந்த காலம். இதுதாங்க அந்த காலத்து வாழ்க்கையில் இருந்த மகிழ்ச்சி. ஒரே ஒரு படத்துடைய பேரை சொல்றேன். அவனை பேச்சு முடிக்க மாட்டான். நானே இந்த ஜூஸை கொண்டு வர சொன்னேன். இப்போ அவனை ஆட்டோமேட்டிக்கா. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்ன தெரியுமா சார், ஒவ்வொரு பாயிண்டா இதுல இருந்து நான் சூஸ் பண்ணி பேசும்போது இப்படி ஜூஸை கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, இந்த பொருளையும் கொண்டு வரும் இல்லையா? உங்களுடைய சிஷியன்கிறதுல உங்களுக்கு பெருமையா இருக்கா? நானு உங்க பேரை காப்பாத்துறேன்னா? நீங்க உன் பேரை காப்பாத்து, என் பேரை எப்படி நான் காப்பாத்த போறேன்னு தெரியல. நான் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி நல்லா உங்களை வயிறு குழுங்க சிரிக்க வச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைவா ஒரு படத்துடைய பேரை சொல்றேன். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு சொல்லுங்க சரிங்களா? சம்சாரம் அது மின்சாரம் படம் எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க? சூப்பர், இவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க. ஆனா தாய்மையினுடைய மகத்துவத்தை பத்தி இவ்வளவு பேர் சொன்னாங்க சார். நான் சொல்றேன், தாயினுடைய பிரசவ தழும்பு எந்த அளவுக்கு உயர்வானதோ அதே அளவுக்கு உயர்வானது உழைத்து உழைத்து சிவந்து போன ஒவ்வொரு அப்பாக்களுடைய கைகளும். உண்மைதானேங்களா? பாசம்னா என்னன்னே தெரியாத மாதிரி தான் அப்பா இருப்பாரு. ஆனால் அப்பாவை போல் பாசத்தை காட்டுவதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நீ உருப்படவே மாட்டடா அப்படின்னு ஒரு அப்பாவுடைய உதடு சொல்லும். ஆனா அவருடைய உள்ளம் சொல்லும், என் மகன் எப்படியாவது வாழ்க்கையில மேல வந்துடணும் சாமி அப்படின்னு அவருடைய உள்ளம் சொல்லும். அதனாலதான் சொன்னாங்க, அப்பாங்கிறவர் செல்போன் சார்ஜர் மாதிரி, இருக்கும்போது அவருடைய அருமை தெரிவதில்லை, இல்லாத போதுதான் அவருடைய அருமை தெரிகிறது என்று சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு முதியோர் இல்லங்களில் இருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் முதியோர் இல்லங்களிலே இருக்கிறார்களே இன்றைய காலத்திலே. அதுதான் சம்சாரம் அது மின்சாரம்ங்கிற திரைப்படத்தில் ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற உரையாடல்ல ஒரு வசனத்தை போட்டு கொடுத்தாரு விசு அவர்கள் அன்னைக்கு. அதை இன்னைக்கு கேட்டா பெத்த அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்திலே சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எந்த இளைஞனுக்குமே வராதுங்க இந்த காலத்துல. எப்படி தெரியுமா போட்டு கொடுத்தாரு அந்த வசனத்தை? எல்லாரும் கேளுங்க. விசு பேசிருப்பாரு பாருங்க. விசுவும் ரகுவரனும், கண்ணம்மா எனக்கு நீ யார் இருக்கா சொல்லு, ஓடி போன பையன், அவனை தேடி போன பொண்டாட்டி, புருஷனை புரிஞ்சுக்காத வசந்தா, பாடத்தை புரிஞ்சுக்காத பாரதி, பேசவே மாட்டான் சிவா, பேசியே கெடுப்பான் சரோ, மானம் இல்ல, மரியாதை இல்ல, கௌரவம் இல்ல, வேலை இல்ல, பிராந்தியும் இல்ல, 525 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 450 ரூபாய் ஒண்ணுமே பேசாம கொடுக்கறதுக்கும், 1725 ரூபாய் சம்பாதிக்கிறவன், தட் இஸ் 1725 ரூபாய் சம்பாதிக்கிற நீ 400 ரூபாய் கொடுக்கறதுக்கு கணக்கு பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குடா கண்ணா. உன்னை பெத்து வழக்க வீதி வீதியா அலைஞ்சு தேஞ்சு அழிஞ்சு உன் பேருக்கு பின்னாடி பிகாம்ங்கிற 3 எழுத்த கூட்ட வச்ச ஒரு பைத்தியக்காரனோட பேசுறேன் தெரியலையாடா கண்ணா? தெரியல. நீ ஆபீஸ்ல சேரும்போது கேட்ட 5000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டுக்காக தன்னோட ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிராஜுவேட்டி பேப்பர்ஸ் வட்டி கடை சேட்டு கிட்ட அடமான வச்சு 5000 ரூபாய் வாங்கி கொடுத்த இந்த அப்பாவி அம்மையப்ப முதலியார் கிட்ட பேசுறேன் தெரியலையாடா கண்ணா? தெரியல. நீ காலேஜுக்கு போகும்போது எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அடிபட்டு சாக கிடந்த உனக்கு 3 பாட்டில் ரத்தம் கொடுத்து காப்பாத்தின இந்த சால்ட் கோட்ரஸ் அம்மையப்ப முதலியார் கிட்ட பேசுறேன் தெரியலையாடா கண்ணா? தெரியல. அப்போ வீட்டை விட்டு வெளியில போடா நாயே, அன்னைக்கு போட்டு கொடுத்த வசனம் சார் அது. இந்த கால வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி என்பது நாம் உருவாக்கி கொள்ளக்கூடியது. நாம் உருவாக்கி கொள்ளக்கூடியதாக அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும், நாம் தேடக்கூடியதாக இருக்கக்கூடாது.
ஒரு காலத்திலே மகிழ்ச்சியை நாம் உருவாக்கி கொண்டோம், ஆனால் இன்றைக்கு அந்த மகிழ்ச்சியை தேடிக் கொண்டிருக்கிறோம் என்கிற காரணத்தினால் இன்றைய வாழ்க்கை கொண்டாட்டமாக இல்லை, திண்டாட்டமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு ஒரு பவுன் 85,000 ரூபாய். நடுவர் அவர்களே, எல்கேஜிக்கு ஃபீஸ் 50,000 ரூபாய். என்னுடைய வாழ்க்கை இதுக்கு பிறகு கொண்டாட்டமாக இருக்க போகிறதா திண்டாட்டமாக இருக்க போகிறதா என்பது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. எனக்கு கல்யாணம் ஆகி நான் எல்லா செலவையும் சமாளிக்கணும்னா 30 நாளும் நீங்கள் என்னை உங்களுடைய பட்டிமன்றத்திற்கு அழைக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைத்து, என்னையவே 3 நாளைக்கு தான் அழைக்கிறாங்க. மீதி 24 ஒன்னு எங்கிட்ட நாங்கள் கூட்டு போய் அழைக்கிறது. இப்பொழுது இந்த சபையில் பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பு மீண்டும் எப்பொழுது கிடைக்குமோ அப்பொழுது எண்ணி இப்பொழுது உங்கள் அனைவரிடமிருந்தும் தற்காலிகமாக உங்கள் பலத்த கைத்தட்டல்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் ஒண்ணுக்கொன்னு சளைச்சதில்ல, அன்னலட்சுமி சாப்பிட்டு இழைச்சதில்லைன்ற மாதிரி அவ்வளவு பிரமாதம். அவர் ஆரம்பிச்சாரு இந்த பக்கம், இவங்க தான் இவங்களுடைய ஆளுமை திறமை அவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதெல்லாம் மீறி உங்களுடைய ரசனை தான் இவ்வளோ நேரம் எங்களால் பேச முடிஞ்சதுக்கு முக்கிய காரணம். உங்களுக்கு நன்றி. சொன்னார் பார்த்தீங்களா, ஆரோக்கியம் இருந்துச்சு தான் அந்த காலத்தில், அதான் கொண்டாட்டமாக இருந்துச்சு. என்னைக்கு இந்த ஆட்டு உரல் என்னைக்கும் வீட்டை விட்டு வெளியே போச்சோ இந்த உடல் மருத்துவமனைக்கு போயிடுச்சு. ரொம்ப நன்றிம்மா, தேவையில்லாமல் பேசாமல் பண்ணிவர். ஆமாம் அப்படின்னு சொல்லி நிரம்ப பாடல் வித்தியாசம் எல்லாத்தையும் சொல்லி நிறைவு செஞ்சிருக்கார்.